எம்ஐ ஆர்சிபி ப்ளே பண்ண மேட்ச்ல வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண ஆர்சிபி டீம்ல வந்து பில்சாட் 4 ரன் அவுட் ஆயிட்டு போனான். அதுக்கடுத்து வந்து படிக்கல் செமையா ஆடி 43 ரன் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. விராட் கோலி 73 ரன்ஸ் அடிச்சு செமையான ஒரு ஆஃப் செஞ்சுரி போட்டிருப்பாங்க. அடுத்து வந்து பட்டிதார் செமையா ஆடி ஒரு தரமான 66 ரன்ஸ் எடுத்து அவுட் ஆனா, ஜிகே சர்மா கடைசி வரை முண்டு 40 ரன்ஸ் எடுத்து இந்த மேட்சை வந்து உயிர் கொடுத்து 221 ரன்ஸ் எடுத்து போயிருப்பாரு. சேஸ் பண்ண வந்து மும்பை இந்தியன்ஸ் டீம்ல வந்து ரோஹித் சர்மா 4 ரன்ல அவுட் ஆகிட்டு போனா. அதுக்கடுத்து வந்து வில் ஜாக்ஸ் 22 ரன்ஸ் எடுத்து அவுட் ஆகிட்டு போனா. சூரியகுமார் அழகா சென்சிபிளா ப்ளே பண்ணி 28 ரன்ஸ் எடுத்து அவுட் ஆகிட்டு போனா. அதுக்கடுத்து வந்து திலக் வர்மா செம்மையா தரமா ஆடி 4 4 3 6 அடிச்சு ஆஃப் செஞ்சுரி போட்டா. அவர் கூட சேர்ந்த ஹர்திக் பாண்டியாவும் செம்மையா ஆடி 43 ரன்ஸ் எடுத்து அவுட் ஆயிருப்பாரு. கரெக்டான டைம்ல ஜாஸ் ஏஜலூட் அவரோட விக்கெட் எடுத்ததால இந்த மேட்சை வந்து ஆர்சிபி டீம் ஈஸியா ஜெயிச்சிருப்பாங்க. ஆர்சிபி டீம் இந்த மேட்ச் ஜெயிச்சதால சம்பவம் ஆயிட்டான்னு தான் சொல்ல தோணுது.